ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருக்கவி. என்னோடய ஸ்டைலில் எப்படி மீல் மேக்கர் கிரேவி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் ஆயில் சேர்த்து மீல் மேக்கர் ஃப்ரை செஞ்சு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு ட்ரை செஞ்சதும் அதனோட உப்பு, மிளகு, சீரகத்தூள், ½ லெமன் சேர்த்து ½ அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. அதே பேனில் ஆயில் சேர்த்து சோம்பு சேர்க்கணும். சோம்பு சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து இரண்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்படியே பச்சை வாசம் போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், உப்பு, மிளகு, சீரகத்தூள், ½ லெமன் போட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை ஊற வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்து அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதன் கூட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வற்றி வந்ததும், சுருண்டு வந்ததும் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு கொத்தமல்லி தூவி பரிமாறிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் மேட்ச் ஆகும் இந்த மீல் மேக்கர் கிரேவி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு